Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா resistors in parallel. என்ன மேடம் இது ரொம்பவும் ஈஸியான விஷயம் தானே. இதுல நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படினு பார்க்கறீங்க. இதுல இன்னொரு பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணனும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. resistors in parallel அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ரெசிஸ்டர் வந்து parallel-ஆ எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம்? R equivalent is equal to two resistors are connected in parallel அப்படினா R equivalent is equal to R1 into R2 divided by R1 plus R2. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் parallel-ஆ இருந்ததுன்னா அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லனா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான டைரக்ட் ஃபார்முலா இது வந்து only for two resistors. Only for two resistors. ஓகேவா? இப்போ நீங்க அடுத்தது கேட்கலாம், மேடம் இப்போ எனக்கு வந்து மோர் தென் டூ ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அப்போ நான் எப்படி வந்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா நீங்க போயிடணும். 1 divided by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 up to எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுத்துட்டு. கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ ரெசிஸ்டர்ஸாக இருந்ததுன்னா. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க, ஒரு 5 ரெசிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்லலாக இருக்குது இல்லை ஒரு 10 ரெசிஸ்டர்ஸ் பார்லலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் போட்டு ரெசிப்ரோக்கல் வேல்யூ போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக? இப்போ இதுவே more than 50 இல்ல more than 100 இல்ல more than 150 200 அப்படின்னு கொடுக்கறப்போ ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 நம்பர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறேன். 100 நம்பர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா parallel-ஆ கனெக்ட் பண்ண போறேன். ஓகேவா? அப்படி நான் parallel-ஆ கனெக்ட் பண்றப்போ என்னோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 100 ரெசிஸ்டர்ஸ் எடுத்து நீங்க ஒன்னொன்னுத்துக்கா ரெசிப்ரோக்கல் போட்டு நீங்க வந்து வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா என்ன? அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 100 நம்பர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து சேமா இருக்கு. இப்போ எல்லா 100 ரெசிஸ்டர்ஸோட வேல்யூவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 5 ohmsனு எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ohm ரெசிஸ்டர்ஸ். கரெக்டுங்களா? 5 ohm ரெசிஸ்டர்ஸ் எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி. 100 குவான்டிட்டி ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் 5 ohm ரெசிஸ்டர்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா parallel-ஆ கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்றப்போ என்னோட ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேடம் எந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுதான் இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பண்றேன். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும், அதை parallel பண்ணோம் அப்படின்னா R1 into R2 divided by R1 plus R2 இந்த டைரக்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈக்குவலன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி மோர் தென் டூ ரெசிஸ்டர்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், 1 by R1 plus 1 by R2 அப்படி போட்டுக்கிட்டே போகும். சரிங்களா? அது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் 6 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறப்போ அத்தனை இதுக்கும் ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து 100 ரெசிஸ்டர்ஸ், ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூவும் 5 ohm. அதுக்கு ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 divided by R equivalent. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சம்மேஷன் I is equal to 1 to n 1 divided by Ri. அப்போ ஐயோட வேல்யூ 1ல இருந்து n. என்னங்கிறது குவான்டிட்டி. இப்போ நமக்கு வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்கு, 100 குவான்டிட்டி இருக்கு. அப்போ 1ல இருந்து 100 குவான்டிட்டி நம்ம போட போறோம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் வந்து 5 ohms. கரெக்ட்டுங்களா? இப்போ இன்னொரு விஷயமும் நீங்க கேட்கணும், மேடம் இப்போ வந்து நீங்க ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் எடுத்துட்டீங்க, அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கிறப்ப என்ன பண்றது அப்படின்னா அப்போ நீங்க இந்த ஃபார்முலாவை எடுக்க முடியாது. கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூட் தான் பண்ணி ஆகணும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் வேல்யூங்கிறதுனால இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், n divided by Rன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எனக்கு வந்து சேம் தான்.
ஓகேவா? அப்போது என்னோட வேல்யூ 100 டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்ன நமக்கு 5. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 20ன்னு வரும், 20 ஓம்னு வரும். கரெக்டாக? இப்போ ஆனால் எனக்கு வந்து 1 டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட் தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும்? ஆர் ஈக்குவலண்ட் வேணும். அப்போது ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 20. அப்போ 1 டிவைட் பை 20 என்ன வரும்? 0.05 ஓம்ஸ்ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, பாருங்கள் புரியுதுன்னு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். 100 நம்பர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ ஒவ்வொன்றுத்தோட வேல்யூவும் 5 ஓமு. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்னோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை ஆறு. என்னங்கிறது குவான்டிட்டி, ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. 100 குவான்டிட்டி இருக்குது, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 டிவைட் பை ஆர் ஈக்குவலண்ட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதிலிருந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு கேட்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு போகிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.